ஐயாவுக்கு போட்டுடுவோம். ஐயாக்கு மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. வாயில போட்டு இருவருமே எனக்கு முன்னால வரும் தானே காலத்தை முன்னா நீ எப்படி வருவேன்? நாங்க தானே வந்து அஞ்சு நம்ம சிம்மாசனத்தை சுத்தம் செய்வோம். ஆமா யாரு முன்ன வர சொன்னா அது ஒண்ணுதான் நான் சொல் அவனை சொன்னா ஏன்டா இவ்வளவு தாமதம் வாரீங்க? எதுமா எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும் ஆசைங்க. தோசையா? என்னடா யாரோ எதிர்காரியோ ஆசைப்படுறாங்க. சைலண்ட் சைலண்ட். நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆமா ஆடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, கோழி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, கோழி குஞ்சு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. அப்படியா? ஆமாங்க. எப்படிடா? நேரா வீட்டுக்கு போய் என் முன்னாடி பார்த்து தோசை சுடுன்னு கேட்டேங்க. என் முன்னாடி அரிசிக்குதா பெருப்புக்குதான்னு சண்டை போடுறேன். அப்படியா? வீட்டுல ஒன்னாடு ஒண்ணு கிடையாது. ஏண்டா நீ வாங்கி போட்டதால சண்டை போட மாட்டாங்க. ஆமாங்க. என் முன்னாடி கேட்ட உடனே நேரா எங்க ஊரு நாட்டாருக்கு போயிட்டு ஐயா நாட்டாரு நாளைக்கா வாத்தியார் கிட்ட வாங்கி வந்து தரேன், ஒரு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்தம் பருப்பும் கடன் கொடு நாட்டாருக்கு கேட்டு வாங்கி வந்துங்க. வாத்தியார் பேர் சொன்ன உடனே நாட்டாருக்கு வந்து கொடுத்துட்டாருங்க. வாங்கிட்டு வந்து என் முன்னாடி அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தோசை நினைப்போடுதான் வீட்டுக்கு போறேன். நேரா வீட்டுக்கு போய் என் முன்னாடி பார்த்து ஏண்டி ஆயமா ஆயமாவா யார் பேர் அது? பொண்டாட்டி பேர் ஆயமா. ஓஹோ ஆயமாவா? அந்த ஆயமா நடிச்சியா? ஆமாடா அது முட்டை போற ஆயமா. அந்த ஆயமா என் பொண்டாட்டி பேரு மணி பேரு ஆயம்மா. தோசை எடுத்துக்கிட்டு வாடின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி அடுக்கு தட்டுல இருக்கிற தோசையை தான் வச்சுட்டு என் பொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டுலயும் ஒரு தோசை வைக்கிறா. என்னடா என் பொண்டாட்டி பார்த்து நான் கேட்டேங்க. என்ன கேட்ட? ஏண்டி 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்தம் பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டேன்னு கேட்டேன். அது என் பொண்டாட்டி சொல்றா, மாமா நான் 3 தோசை சுட்டேன் மாமா. அது எப்படா 3 தோசை ஆவாது? 1 கிலோவுக்கு 1 தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க. என் பொண்டாட்டி சாமாத்திக்காதீங்க. ஆமாங்க சுட்டது சுட்டதாக இருக்கட்டும். என் தட்டுல 2ம் உன் தட்டுல 1 வச்சுக்கிட்டீன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத காரியாக்குறேன். அப்படியா? நான் அடுப்படியா இருந்து கஷ்டப்பட்டு சுட்டேன். எனக்கு 2 உனக்கு 1 தான்றா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வாக்கு வாதமாவே இருக்குது. என் பொண்டாட்டியும் துண்ண பாருங்க, என்னையும் துண்ண விட்ட பாருங்க. நான் ஒரு திட்டம் போட்டேன். என்ன திட்டம் பண்ற? எதுக்கு நீ நம்ம 2 பேரும் சண்டை போடணும்? சண்டை போட்டோம்னா முதல்ல சிரிக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் சிரிப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தெரு சிரிக்கும், அதுக்கப்புறம் ஊரு சிரிக்கும். அப்படியா? சிரிக்க கெலுமை எடுத்து வாழக்கூடாது. நம்ம 2 பேரும் கதவு சாத்திக்கணும், உள்ள படுக்கலாம். யாரு ஊங்கோட்டுறாங்களோ ஊங்கோட்டுறவங்களுக்கு 1ம் ஊங்கோட்டாதவங்களுக்கு 2ம் சொல்லி நான் திட்டம் போட்டேங்க. திட்டம் போட்டேன். நானும் என் முண்டாட்டியும் கதவு சாத்திக்கணும், உள்ள படுத்துக்கணும். வெடிகாலம் 5 மணி ஆச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சாணம் தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுறாங்க. ஏண்டி பாய் நம்மகிட்ட இருக்க சாணம் தெளிக்காதக்குது, இந்த சாணம் தெளிடியா ஆயமா சொல்லான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போயிடும். 5 ஆச்சு 6 ஆச்சு நான் போயிட்டே போச்சுங்க. 2 நாள் பகல நானும் என் முண்டாட்டி உள்ளவே பார்த்துக்கணும். வெளியே வரலங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. எங்கன்னா போறத வரட்டா கூட நம்ம சொல்லிட்டு போவாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் கும்ப சேர்ந்து என் வீட்டு கதவு சந்தில வந்து பார்த்தாங்க. நானும் என் முண்டாட்டியும் உள்ள பார்த்தேன். செத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆகி போச்சு. இவங்க ஆண்டு என் முண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை சாரி ஆச்சோ உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்க. எல்லாம் கும்ப கூடி பேசுறாங்க. எல்லாம் அப்படித்தானே பேசுவாங்க. ஓனர் கிட்ட 7 லட்சம் ரூபாய் வாங்கிக்கணும் போய் ஒரு ஓடு 17,000 ரூபாய் கொடுத்து சீம ஓடு கவுத்து வச்சுக்கிறேன். போன மாசம் தான் வீடே தொடங்குனே நீ. எதுமா எங்கூட்ட அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வீட்டு மேல ஏறி ஓட்ட ஓடிக்கிறாங்க. அட பாவி புது ஓடச்சே. ஏண்டாப்பா இங்க போன மாசம் தான் ஏன்டா ஓட்ட ஓடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒண்ணா போடுங்க. தோசை ஒண்ணா போயிடுங்க. இதே
இச்சு நேரம் அப்படி பிடிவாதமாக்கிறேங்க. கதவை இச்சாங்க, எண்ணெய் மூட்டாட்டி தெருவுல போட்டு ஐவுறாங்க. சொந்தக்கார பந்தக்காரருக்கு ஆள் அமைச்சிட்டாங்க. மோளம் அடிக்கிறாங்க. பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க. ஏண்டாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே பாட கட்டி மோளம் அடிக்கிறீங்க கேட்டாலும் பிடிவாதமா பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. எங்க சொந்தக்கார எல்லாரும் வந்தாங்க. என்னைய மொண்டாட்டி குழப்பாடுறாங்க. என் பங்காளி ஒருத்தன் வரும்போதே மூக்கு பிடிக்க சாராங்க குடிச்சிட்டு வந்து இவங்க குளிச்சு 8 நாள் ஆச்சும். இவங்களை நல்லா தேசி கைவணும்னு சொல்லிட்டு குட்டி பாதிய வீட்டு உள்ள போனாங்க. காத்துல விட்டப்பா என் காட்டு மிளகாத்துல என் கண்ணுக்கு நேரம் போட்டுட்டு குழப்பாடுறாங்க. கண்ணில மிளகாத்துல வந்து கண்ணி எரியுதுங்க. ஏன்டாப்பா உயிரா இருக்கும் போது கண்ணில மிளகாத்துல போட்டீங்க கேட்டாலும் ஒன்னா புடுமே கண்ணே போனா கூட போட்டோம். பிடிவாதமா கேளுங்க. எதமா எண்ணெய மூட்டாட்டி குழப்பாட்டாங்க. பாடல வச்சு கப்பாங்க. போய் நடுக்கட்டாங்க. போய் நட வச்சாங்க. என் கூட்டா இருக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆம்பியா மூட்டாட்டி ஆக்குறாங்க. இவங்கள பச்சைமனா பேய வந்து கிளாட்டா பண்ணுவாங்க. 2 பேரையும் கொளுத்தணும். ஏண்டாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே கொளுத்துறதுக்கு நாங்க 2 பேரும் தான் கட்டணும் கேட்டாலும் தோசை ஒன்னா புடுங்க கொளுத்துறா கூட கொளுத்துட்டோம். எங்களுக்கு முன்ன சுடுகாட்டில் எரமட்டி வெறும் கட்டி தயாரா அடிக்க வச்சுக்கோம். எண்ணெய மொண்டாட்டி அந்த வெறும் கட்ட மேல வச்சு எரமட்டை அடிக்கினே வந்தாங்க. என் கொல்லி போட்ட பங்காளி ஒருத்தன் மூஞ்சி மாலை எரமட்டை மூட வர ஏண்டாப்பா மூசி வராத மூஞ்சி மாலை எரமட்டை மூட வரன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா எரமட்டை மூணா கூட மூட்டோம். பிடிவாதமா பார்த்துட்டு எரமட்டை மூட்டு வந்தா ஜனங்க எல்லாரும் கும்ப கூடி பேசுறாங்க. மானம் ஒரு வாட்டமாக்குது. மழை வந்தாங்க 2 போனமும் சரியா எரியாது. இந்த 2 போனம் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வயிற்றாங்க. என்னடா வழி? செஞ்சேலு சூள போடுற மாதிரி சேர் கூட்டுறாங்க. அப்பதான் போனம் குமுறி எரியுமா. எரமட்டு மேல வெக்கில் மாதிரி அந்த ஒதிரிட்டு சேத்த மாதிரி வெக்கில் மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க. எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த 3 பேரும் பேசுறாங்க. என்னடா பேசுறாங்க? நம்ம ஊர்ல செத்த போனம் ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்க ஆம்பியா மொண்டாடி செத்துக்கிறாங்க. இது 2 ஏந்துக்குதா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சுடுகாட்டுல இந்த 3 பேரு ஆமாங்க. எதுமா இந்த தீ வச்சாங்க பாரு. இந்த தீ வச்ச உடனே சிறுக புச்சுக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொடாச்சு. என் மொண்டாட்டி எழுந்து மொண்டாட்டிக்கு 1 எனக்கு 2 எத்தனை பேரு? 3 பேரு. என்ன 3 பேரும் ஆம்பியா மொண்டாட்டி வாயில போட்டு பழகுது. 3 பேரு எழுந்து அவங்க ஓட நாங்க ஓடிக்கிட்டு இருந்தாக்கா அந்த 3 தோசை நாய்க்கு விட்டு